ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் புதுசாக கிச்சனை வந்து ரீக்ரியேட் பண்ணுறதுக்கு நிறைய திங்ஸ் வந்து நான் வாங்கியிருந்தேன். எல்லாமே வந்து ரெண்டல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்ட்டு பார்த்து நான் வாங்கியிருந்தேன். என்னெல்லாம் வாங்கியிருந்தேன்றதை காட்டுறேன். இந்த டிஷ்யூ பேப்பர் ஹோல்டர், அப்புறம் நைஃப் ஹோல்டர் அண்ட் ஆயில் டிஸ்பென்சர்ஸ் இதெல்லாமும் வாங்கியிருந்தேன். அண்ட் பேண்ட்ரிக்கும் வந்து சில லைட்ஸ், அதுக்கப்புறம் வந்து பேண்ட்ரி அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ரேக்ஸுமே வாங்கியிருந்தேன். இதோட லிங்க் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லிங்க்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். நான் வீடு க்ளீனிங் அப்படின்னு வந்துட்டாலே மோஸ்ட்டாக நைட்டெல்லாம் உட்காந்து க்ளீன் பண்ணுவேன். ஏன்னா அது எனக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக காமாக இருக்கும். ஸோ நைட்லாம் உட்காந்து க்ளீன் பண்ணிவிட்டு காலையில் 6 o'clock வரைக்கும் ஆகிடுச்சு கிச்சன் க்ளீனிங். அண்ட் அதுக்கப்புறம் எங்கே தூங்கிட்டு ஸோ ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு ஃப்ரூட்ஸ் வாங்கலான்னு போனேன். பட் ஆனால் அங்கே வந்து பழமுதிரில் இப்போ தான் ஸ்டாக் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ வர வழியில் வந்து இளநீ வாங்கிட்டு வந்துட்டேன். அண்ட் இன்றைக்கி வந்து சிக்கன் செய்யலாம் அப்படின்ட்டு சிக்கனும் வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணியாச்சு. மார்னிங்கே வந்து இளநியோட டே வந்து ஸ்டார்ட் ஆச்சு ஃப்ரெஷ்ஷாக. அதுக்கப்புறம் க்ராசரிஸ் எல்லாமே வந்து நான் ஜெப்டோலேயே ஆர்டர் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு ஒரு ஆஃபர் இருந்துச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் 600 வந்தது வந்து நான் 480 பே பண்ணி நான் வந்து வாங்கிட்டேன். அண்ட் எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு இந்த டைம். ஸோ ப்ராக்கலி, லெட்யூஸ் இதெல்லாம் மோஸ்ட்டாக எனக்கு இங்கே மார்க்கெட்ஸில் கிடைக்காது. ஸோ அதுக்காகவே நான் வந்து ஜெப்டோவில் வந்து வாங்கிட்டேன். அண்ட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து அருண் வெறும் ப்ளெயின் டோஸ்ட் போதும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அதனால் அவருக்கு மட்டும் ப்ளெயினாக வந்து ப்ரெட் டோஸ்ட் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ அவருக்கு ஒரு 4 ப்ரெட் டோஸ்ட் பண்ணி கொடுத்தேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து கார்லிக் ப்ரெட் சாப்பிடணும் போல் இருந்துச்சு. பட் அது வந்து கொஞ்சம் நல்ல டைம் ப்ராசஸ் எடுக்கும் அப்படிங்கிறதுனால லாஸ்ட் வீக் நான் வந்து மின்ட் சட்னி வச்சுருந்தேன். கொஞ்சமாக மீதி இருந்துச்சு. ஸோ அந்த மின்ட் சட்னி போட்டுட்டு அது மேலே கார்ன் வச்சுட்டு சீஸ் கார்ன் போட்டு நான் வந்து சாப்பிட்டுட்டேன் என்னோடய சாண்ட்விட்சை. நான் வந்து 2 சாண்ட்விச் சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் மீல் ப்ரெப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு இம்மீடியட்டான பேபி ஷவர் ஆர்டர் வந்து இருந்துச்சு. ஸோ அந்த பேபி ஷவர் ஆர்டரும் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். உள்ள நடுவில் போடுற பேங்கிள்ஸ் மட்டும் அவங்களே வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வெறும் பார்டர் பேங்கிள்ஸ் மட்டும் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 செயின் ஆர்டர்ஸ் இருந்துச்சு. இது எல்லாமே வந்து ரெகுலராக நம்மக்கிட்ட வாங்குகிற கஸ்டமர் திரும்ப அவங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸில் வந்து என்கிட்ட கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் பேக் பண்ணி இன்றைக்கே டெலிவரி பண்ணியாச்சு. டெலிவரி வந்து அருண் தான் பண்ணுவார். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு நான் மீல் ப்ரெப்க்கு என்னெல்லாம் பண்ணணும் இந்த வீக் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சார்ட் போட்டு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தேவையானதெல்லாம் பண்ணி வச்சிட்டேன். இதை வச்சு எப்படி நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாக நான் வந்து மேனேஜ் பண்ணேன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான்